அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மிகவும் சுவையான முறையில் இந்த மாதிரி ட்ரையாக பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் தீயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கேப்சிகம், குடை மிளகாய் அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 150 கிராம் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பன்னீர் ஹோம்மேடு. இந்த பன்னீர் ரெசிபி உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரணும். நல்ல ஒரு மாதிரி கலர், நல்ல ஒரு கேரமல் கலர் வந்ததுக்கப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் நீங்கள் வீட்டில் பால் இருந்தது அப்படின்னா ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் பால் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலையே தயாரிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவு சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறமா இந்த மாதிரி சுகர், கொஞ்சமாக லாஸ்ட்டில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த ரெசிபி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பன்னீரை நீங்கள் ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக் பண்ணால் அது ரப்பர் மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக ஒரு 1.5 நிமிஷம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அதாவது சவுன்னு ஆயிரும், நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் வேறு லெவலில் நீங்கள் இந்த பன்னீர் ரெசிபி பண்ணலாம். அப்புறம் இந்த பன்னீர் ரெசிபி ரெடி ஆன உடனே சாப்பிட்றணுங்க. லேட்டாக சாப்பிடும்போது இது ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த பன்னீர் ஹார்டாயிரும், நல்லாவே இருக்காது. சவுன்னு இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது. உடனே சாப்பிட்றது தான் நல்லது. தேங்க்யூ.